भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் அந்த தாராங்கிற இந்த விசேஷமான தொடரிலே 4000 திவ்ய பிரபந்தங்களை நாம் தொடர்ச்சியாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே தற்சமயம் பகவத் விஷயம் என்று நம்மவர்களாலே கொண்டாடப்படுவதாய் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு பெரிய நிதியாக அமைந்திருக்கிற திருவாய்மொழிங்கிற திவ்ய பிரபந்தம் அது தன்னையே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆழ்வார்களிலே முக்கியமானவராய் தலைவராய் விளங்குபவரான நம்மாழ்வார் 4 பிரபந்தங்களை அனுகிரகித்தார். அதிலே திருவாய்மொழி நம்மாழ்வாருடைய சரம பிரபந்தம். நம்மாழ்வாரை
அவருடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திருவாய்மொழியே நமக்கு புகழாக விளங்குகிறது. ஆழ்வாருடைய பக்தி எப்படிப்பட்டது, அவர் பகவானை எவ்வளவு விரும்புகிறார்ங்கிறதை திருவாய்மொழி நமக்கு உணர்த்துகிறது. திருவாய்மொழியிலே ஆழ்வார் பகவானுடைய மேன்மையையும் பேசுகிறார், அவன் எளிவரும் இயல்பினன்கிறதையும் காட்டுகிறார், அவன் சுலபன்கிறதையும் சொல்லுகிறார், அவனிடத்துல இருக்கக்கூடிய கணக்கில்லாத குணங்கள் அவை கணக்கற்றவைங்கிறதை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் என்று தானே தொடங்குகிறார். எம்பெருமான் கல்யாண குணாத்மகன், அவனிடத்துல எண்ணில்லாத குணங்கள் உண்டு என்று ஆரம்பத்திலேயே அறிவிக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எம்பெருமானை பற்றி பேசியும் கேட்டும் பொழுதுபோக்குவதற்கு குணானுபவம் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். அவனுடைய குணங்களிலே ஆழங்கார்ப்படுகை, அவனுடைய குணங்களையே எண்ணியும் பேசியும் கேட்டும் காலக்ஷேபம் பண்ணுகை. அப்ப பகவத் விஷயம்னு சொன்னாலும் அது பகவானுடைய குணானுபவத்தை தான் சொல்லும். பகவானை முழுக்க முழுக்க உணர்ந்தவர்கள் அறிந்தவர்கள் ஆழ்வார்கள். ஏன்னா ஆழ்வார்கள் அவர்கள் ஏதும் முயற்சி செய்து பெருமானை அறிய முற்பட்டவர்கள் அல்லர்கள். பகவான் அவர் முயற்சி பண்ணி தன்னை ஆழ்வார்களுக்கு காட்டினான், தன்னை அவர்களுக்கு அறிவித்தான், உணர்த்தினான். அவர்கள் பகவானை அறிந்து கொண்டார்கள். அதனால தான் ஆழ்வார்களுக்கு சிறப்பு. அதனால எம்பெருமானை முழுக்க முழுக்க அறிந்தவர்கள் நம்முடைய ஆழ்வார்கள், ஆழங்காற்பட்டவர்கள். அதனாலதான் அவர்களை ஆழ்வார்கள்னு அழைக்கிறோம். இப்ப திருவாய்மொழியிலே இரண்டாம் பத்தினுடைய அனுபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதற்பத்து முடிந்த வனந்தரம் முதற்பத்தினுடைய இறுதியிலே திருக்குறுங்குடி அப்படிங்கிற உயர்ந்த க்ஷேத்திரம், அர்ச்சாவதார நிலங்களுக்குள்ளே அந்த வாமன க்ஷேத்திரத்துக்கு தனி இடம் உண்டு. அந்த க்ஷேத்திரத்துல பகவானை அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டார். அனுபவிக்க ஆசைப்பட்டு அது கிடைக்காமையாலே மனம் வெதும்பினார். அவருக்கு சோகம் உண்டாயிற்று. அதனால என்ன செய்தார் அப்படின்னால், பல பேர்களை கூட்டு கொண்டு உலக பொருள்களை பலவற்றை பார்த்து அவைகளும் கூட தன்னை போல பகவானை பிரிந்து நோவுபடுகின்றனவோ என்று கருதியவராய் அவற்றுக்குமாக தாம் நோவுபட்டு செல்லும்படியாய் இந்த இரண்டாம் பத்தினுடைய முதல் திருவாய்மொழி அது அமைந்திருந்தது. வாயும் திரையுகளும் காணல் மடனாராய்னு தொடங்குகிற அந்த திருவாய்மொழி இருக்கிறதே, அந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் எந்த மாதிரியான மனநிலையிலே இருந்தார் என்னால், அவர் என்ன நினைச்சுட்டார், தன்னை போல எல்லாருக்குமே பகவான்னா ரொம்ப பிரீத்தி போல் இருக்கு, தான் எப்படி அவனை விட்டு பிரிந்திருக்கும் போது தளர்ந்து போகிறாரோ அங்கனமே அனைவரும் இருப்பர்கள் என்று கருதினார்.
அதனாலதான் அவர்களையும் இவர் திருவுள்ளத்திலே கொண்டு அவற்றுக்குமாக இவர் அனுசோகிக்கிறார். சம்சாரிகள் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பா அப்படின்னால், நம்மள போல எல்லாரும் உண்டியே உடையேன்னு உகந்து ஓடுகிறவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு சம்சாரிகள் கருதுவார்களாம். அதே போல ஆழ்வார் அவர் சிறந்த பக்தரா இருக்கிறதுனாலே உலகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களும் எல்லா பொருள்களும் தம்ம போலவே பகவானை விட்டு பிரிந்து அந்த வருத்தத்தினாலே நோவுபடுகின்றனவாக கொண்டு, அதனால என்ன பண்ணினார், நாரை அன்றில் முதலிய சகல பதார்த்தங்களும் தம்ம போல கஷ்டப்படுறதோ என்று எண்ணி பேசினார் அந்த வாயின் திரையுகளுங்கிற பதிகத்திலே. அந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு ஏற்பட்டிருந்த உண்டாகியிருந்த அந்த நிலைமைங்கிறது அது லோக விலட்சணமாக இருந்தது. அந்த மாதிரி கூட யாராவது இருப்பாள்? தனக்கு பகவான் இடத்துல அன்பு இருக்கிறது, அவனை விட்டு பிரிந்து தாம் நோவுபடுகிறாருங்கிறதுக்காக எல்லாருக்குமே அதுதான் நிலைமை என்று எண்ணுகிறார் என்று சொன்னால் இவர் ஒரு லோக விலட்சண வியக்தி என்றுதான் சொல்லப்படத்தக்கவராக இருக்கிறார். பேச்சுக்கு நிலமல்லாத ஆற்றாமையிலே ஆழ்வார் இருந்தார். அந்த ஆற்றாமை கரை புரண்டதுன்னு சொன்னால் பகவான் முகம் காட்ட வேண்டும், இவரை ஆஸ்வசிப்பித்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமாதானம் பண்ண வேண்டும், அதுதான் முறை. அதனால ஆற்றாமைங்கிறது கரபுரண்டு போகிறபடியினாலே எம்பெருமான் இவருக்கு முகம் காட்டினான். அவன் வந்துட்டான்னு சொன்னால் ஆத்தாமை இருக்காது. ஆத்தாமை இருக்கு, அது கரை புரண்டது, அளவுக்கு அதிகமாயித்துனால் அப்ப பகவான் வருகிறார். அவரை பார்த்துட்டு ஆழ்வார் தேறுதல் அடைந்தார், தேறினார். உடனே எம்பெருமானை கொண்டாட வேண்டும்ங்கிற அந்த அவா அவருக்குள் கிளர்ந்து எழுந்தது. எப்படி கொண்டாடுறது, என்ன சொல்லி பாடுவது என்று எண்ணலானார். பகவானுடைய பரத்வமும் சௌலபியமும் இவருடைய நினைவிற்கு வந்தது. பரத்வம் அவனுடைய மேன்மை, சௌலபியம்னு சொன்னால் அத்தனை பேருக்கும் சுலபரா இருக்காரோ இல்லையோ, அதுதான் சௌலபியம். எதை பாடுறது அப்படின்னு பார்த்தார். இப்ப பரத்வத்தை பாடுறதா இல்ல சௌலபியத்தை பாடுறதா அப்படின்னு நினைத்தார். அப்ப யோசனை பண்ணினார், நாம சௌலபியத்தை பாடலாம், ஆனா பெருமான் அவன் சுலபனாக இருக்கிறான் என்று எண்ணும் போதே நாம் மயக்கமுற்று கீழே விழும்படியான நிலைமையிலே தானே இருக்கிறோம். அந்த பெருமானுடைய சௌசீல்ய சௌலபியாதிகளை நாம் அனுசந்தித்தால் நம்மை நாம் நம் வசத்திலே கொள்வதுங்கிறது இயலாத காரியம். அதனாலதான் பாசுரம் கூட எப்படி பாடியிருக்கார், நெஞ்சால் நினைப்பரிதால் வெண்ணையூன் என்னும் ஈனச் சொல்லேன்னு பாடியிருக்காரு இல்லையோ. தரித்து நின்னு பேசணும்னு சொன்னால் அப்படின்னா சௌலபியத்தை தொடவே கூடாது. அப்ப எதை பேச வேண்டும், பரத்வத்தை தான் பேசணும், பெருமானுடைய அந்த பெருமேன்மை அதைத்தான் பேசணும்னு முடிவெடுத்தார். அதனால இந்த 2ஆம் பத்தினுடைய 2ஆம் திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழியிலே பகவானுடைய பரத்வத்தையே பேசுகிறார். இந்த இடத்துல ஒரு கேள்வி எழும், திருவாய்மொழியினுடைய தொடக்கத்திலே என்ன பேசப்பட்டது, உயர்வர உயர்நலம் உடையவன் ஆரம்பித்தாரே, அந்த திருவாய்மொழியிலே என்ன விஷயம் நமக்கு உணர்த்தப்பட்டதுனால் அங்கும் பரத்வம் தான் பேசப்பட்டது, அங்கேயும் பரத்வம் தான் பேசப்பட்டது. அங்கேயே பரத்வம் பேசப்பட்டிருக்கும் போது அதை மீண்டும் பேசுவது எதனாலே அப்படின்னால், அங்கு பேசப்பட்ட பரத்வத்திற்கும் இங்கு பேசப்படுகிற பரத்வத்திற்கும் ஒரு விலட்சணமான வாசி உண்டு. அது என்னன்னா, அங்கே பேசப்பட்ட பரத்வம் அது சுவானுபவ ரூபமாக இருந்தது, அவருடைய அனுபவம் அது.
அவர் என்ன அனுபவிக்கிறாரோ அதை எடுத்து சொன்னார். எம்பெருமானுடைய பெருமேன்மையை அவர் அனுசந்தித்தார். அவர் அனுசந்திப்பதை அவர் எடுத்து சொன்னார். அவருக்குள்ள என்ன ஓடுகிறதுங்கிறதை அதை அவர் வெளியிட்டார். இது உயர்வர உயர்நலங்கிற முதல் திருவாய்மொழியிலே சொல்லப்பட்ட பரத்வம். ஆனா இங்க எப்படி இருக்கு? இந்த திண்ணன் வீடுங்கிற பதிகம் இருக்கிறது, இந்த திருவாய்மொழி, இதிலே பேசப்படுகிற பரத்வம் அது எப்படி இருக்கிறதுனால் இங்கே உபதேச ரூபமாக உள்ளது. எல்லோருக்கும் எடுத்து சொல்லுகிறார். பகவானே சிறந்தவன், அவனே மேம்பட்டவன் என்கிற விஷயத்தை சொல்லுகிறார். இன்னொன்னும் சொல்லுவார்கள். அங்கே அன்வய முகத்தாலே சொல்லப்பட்டது, இங்கே அன்வய வத்திரேகங்களினாலே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமானே மேன்மை படைத்தவன் அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க, அது நேரடியா சொல்லிடுறாரு இல்லையோ, அன்வய முகம் என்று அதனை சொல்லுவார்கள். இப்ப வத்திரேக முகம்னா என்ன அப்படின்னால், பகவானை தவிர வேற யாருக்கும் அந்த பெருமேன்மைங்கிறது அது சம்பவம் என்று, சம்பாவிதம் என்று, அது அசம்பாவிதம் அப்படின்னு நிரூபித்தல் இருக்கிறது பாருங்க, நிலைநாட்டுதல் இருக்கிறதே, அதைத்தான் வத்திரேக முகம்னு சொல்லுவார்கள். இன்னொன்னும் இந்த உயர்வர உயர்நலம்ங்கிற அந்த திருவாய்மொழியிலே பெரும்பாலும் உபனிஷத்துக்களை, உபனிஷத் வாக்கியங்களை அடியொற்றி எம்பெருமானுடைய பெருமேன்மைகளை அங்கே அனுசந்தித்தார். இந்த இடத்துல எம்பெருமானுடைய பெருமேன்மைகளை எதை கொண்டு அவர் சொல்லுகிறார்னால், இதிகாச புராண பிரக்கிரியையாலே சொல்லுகிறார். அந்த இடத்துல இப்ப அங்குன்னு சொன்னா உயர்வர உயர்நலம்னு நினைவிற்கு வர வேண்டும். அங்கு பரத்வத்திலே பரத்வம் அருளி செய்தார். எம்பெருமான் உபய விபூதிநாதன் என்று கொண்டாடப்படுகிறார். அந்த பெருமான் மேலான வைகுண்டத்திலே வசிக்கிறான். வைகுண்டத்திலே பெருமானுடைய பரத்வம் அது அங்கே பொதிகிறது. அப்ப பரத்வத்தில் பரத்வம், மேன்மையான இடத்தில் மேலானவனாக அவன் இருக்கிற நிலைமை, அந்த நிலைமைக்கு சேர்த்த மேன்மை அது முதலிலே பேசப்பட்டது. இங்கே பேசப்படுகிற பரத்வம்ங்கிறது அவதாரத்திலே பரத்வம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப என்னென்ன வேறுபாடு பார்த்திருக்கோம் பாருங்க. ஆழ்வார் முதல்ல பரத்வத்தை பாடுறதா சௌலபியத்தை பாடுறதான்னு சிந்தனை பண்ணினார். சௌலபியத்தை நாம பாடினோம்னா தொலைஞ்சு போயிடுவோம், மயங்கி விழுந்து விடுவோம், நிறைய பிரச்சனைகள் உண்டு, அதை இப்ப தொடக்கூடாது. பரத்வத்தை பேசினால் நாம் தரித்திருந்து பேசலாம் என்று தீர்மானித்தார். இதை முதல்ல நினைவுல வச்சுக்கோங்க. உடனே என்ன கேள்வி எழுந்தது? என் முதல் திருவாய்மொழி, அங்கும் கூட பரத்வம் பேசப்பட்டது, அதான் பரத்வத்தை தான் பேசியாச்சே, இப்ப திரும்ப எதற்காக பேசணும்னால் அதற்கு முதல்ல என்ன சமாதானம் சொன்னா, அங்க சுவானுரூபமாக, அதாவது சுவானுபவம், அவருடைய அனுபவபரமாக அது சென்றது, அவருடைய சுவானுபவ ரூபமாக அது சென்றது. இங்க எப்படி இருக்குன்னா உபதேச ரூபமாக இருக்கிறது. இது முதல்ல சொன்னது. ரெண்டாவது விஷயம் என்ன காட்டினா, அங்கு அன்வய முகத்தாலே சொன்னார், பகவானே பரம்பொருள் அப்படிங்கறது அங்க சொன்னார். இங்க என்ன சொல்ல வர்றார்னா, இங்க அன்வய முகத்தாலும் சொல்றார், இன்னொன்னு வத்திரேக முகத்தாலும் சொல்லுகிறார். அப்படின்னா என்னன்னா, பகவானை தவிர்ந்த மத்தையோர்களுக்கு அந்த பரத்வம் இல்லைங்கிறதையும் இந்த இடத்துல சுஸ்பஷ்டமாக அருளி செய்கிறார். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மூணாவதா என்ன சமாதானம்னால், அங்கு உயர்வர உயர்நலம் உடையவன்கிற அந்த திருவாய்மொழியில் பெரும்பாலும் உபனிஷத் கருத்துக்களை கையாண்டு அந்த வாக்கியங்களை அடியொற்றி அங்கே பேசினார். இங்க எதை அடிப்படையாக கொண்டு பேசியிருக்கிறார் அப்படின்னால், இந்த திண்ணன் வீட்டில் இதிகாச புராண பிரக்கிரியையாலே இவ்விடத்திலே அருளி செய்கிறார் அப்படிங்கிறது விஷயம். கடைசியில சொன்னா, அங்கு பரத்வத்திலே பரத்வம் அருளி செய்தார், இங்கு அவதாரத்தில் பரத்வம் அருளி செய்கிறார். இப்படி பல வாசிகள் இருக்கின்றன. மேல ரொம்ப ஆச்சரியமா காட்டுறா, எம்பெருமானுடைய குணங்கள் இருக்கின்றனவே, அந்த குணங்கள் அடியவர்களை மயங்க பண்ணுபவை. அந்த குணங்களுக்கு தோற்காதவர்களாக பக்தர்கள் இருக்கவே மாட்டார்கள், அந்த குணங்களுக்கு தோற்றவர்களாக இருப்பார்கள். எம்பெருமானுடைய குணங்கள்னு சொன்னால், பட்டர் ஒரு இடத்துல ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். பகவானுடைய ஆனந்தத்தை, அந்த ஆனந்தம் இத்தனைப்பட்டது இவ்வளவு பட்டதுன்னு நான் சொல்லிவிடுகிறேன் என்று வேத புருஷன் புறப்பட்டான். இது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஆனந்தவல்லின்னு சொல்றோம் பாருங்க. பகவானுடைய ஆனந்தம்
அது எத்தன்மையது, எப்படிப்பட்டது, நான் சொல்லிடுறேன்னு வேத புருஷன் கிளம்பினான். அவனால சொல்ல முடிஞ்சுதான்னு கேட்டால் எங்க சொல்ல முடிஞ்சுது? சொல்லிட்டே போனா ஒரு கட்டத்திலே யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா, என்னால சொல்ல முடியலே என்று கை வாங்கினான், பின் வாங்கினான். அதனால பின்னாடி வந்து நின்றுட்டான். என்னால சொல்ல முடியலேன்னுட்டான். பராசர பட்டர் அழகா சொன்னார், வேதங்களே, நல்ல வேளையாக நீங்கள் எம்பெருமானுடைய ஆனந்தத்தை பட்டியலிட புறப்பட்டீர்கள், ஆனந்தத்தை வருணிக்க புறப்பட்டீர்கள். வேதம் கேட்டது, என்ன நல்ல வேலை சொல்றோம்னு சொன்னோம், சொல்ல முடியலன்னு தானே பின்னாடி வந்துட்டோம், இன்னைக்கும் தேடிட்டு தானே இருக்கோம். பட்டர் அப்ப சொன்னார் பாருங்கோ, நல்ல வேளை ஆனந்தத்தின் பின்னாடி போனீர்களோ பிழைத்தீர்கள், குணங்களின் பின்னே போயிருந்தீர்களாகில் நீங்கள் தொலைந்தே போயிருப்பீர்கள். வேதங்கிற ஒரு தத்துவமே இருந்திருக்காது. அவ்வளவுதான் விஷயம். குணங்களை பத்தி சொல்றேன், குணங்கள் இன்னப்பட்டவை இப்படிப்பட்டவைன்னு சொல்லுகிறோம் என்று வேதங்கள் புறப்பட்டிருக்குமாகில் அந்த வேதங்கள் தொலைந்தே போயிருக்குங்கிற. நல்லவேளை ஆனந்தத்தின் பின்னாடி போனீர்களோ, அந்த ஆனந்தத்தை முழுவதுமாக சொல்ல முடியாமற் போனாலும் நீங்கள் பிழைத்து போனீர்கள். ஆனா குணங்கள்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அது அடியவர்களை மயங்க பண்ணும். அந்த குணங்களை அனுசந்தித்தவர்களை அது என்ன செய்யும் அப்படின்னா, அப்படியே உருக்கி போடுறதோ இல்லையோ, அது அந்த குணங்களுக்கு இருக்கிற மிகச்சிறந்த ஒரு வைபவம். அதனால பல குணங்கள் பகவானிடத்துல இருந்தாலும், ஒரு குணத்தையே நாம பல காலம் அனுபவித்தாலும் கூட, ஏதோ ஒரு குணத்தை எடுத்துக்கொண்டு அதையே எப்போதும் நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அது திகட்டாதுங்கிறார். சாதாரணமா ஒரு சக்கர பொங்கலே நிறைய சாப்பிட்டுட்டா திகட்டுறதா இல்லையா? க்ஷீரான்னம் ரொம்ப தான் பிடிக்கும், அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. அதுக்கப்புறம் ஐயோ திகட்டுறது வேண்டாங்கிறோமே. அந்த மாதிரி எப்பெருமானுடைய குணங்களிலே ஏதேனும் ஒன்றை நாம் அனுபவித்து நிறைய அனுபவிச்சுட்டேன், போதும்னு சொல்லலாமா? சொல்ல போமோ அப்படின்னால் சொல்ல போகாது. அப்படிலாம் கிடையாது. எத்தனை அனுபவித்தாலும் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தோறும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாமுதமேன்னு ஆழ்வார் பாடினார் இல்லையோ? அப்படித்தான் எம்பெருமானுடைய குணம். எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்களோ, திவ்ய அவயவங்களோ, அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபமோ, திவ்யமான குணங்களோ, அதை ஒரு தடவை அனுபவிச்சுட்டோம் அப்படின்னால், அதனால ஏற்கனவே அதை பேசியாச்சு, அதை அனுபவிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புனருக்தி தோஷ சங்கையினால் திரும்ப அதையே பேசினால் என்ன சொல்லுவா எல்லாரும்? இது ஏற்கனவே பேசிய விஷயம் தானே, இதையே திரும்பவும் பேசுவதா, சொன்னதையே திரும்ப சொல்லுகிறீர் அப்படிங்கிற குற்றம் அப்படின்னு சொல்லிட மாட்டாளான்னா, இந்த விஷயம் விலட்சணமான விஷயமா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப பேசினாலும் அதனாலே ஒரு குற்றம் வாராது. ஏன்னா எத்தனை தடவை பேசுகிறோமோ அத்தனை தடவை அது புதிது புதிதான அனுபவத்தை தருகிறது. ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசினாலும் கூட புதுசு புதுசான அனுபவத்தை நமக்கு நல்குமதாக இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கிற ஏத்தம். அதனால பகவானுடைய குணங்களை அதை எத்தனை தடவை பேசினாலும் புனருக்தி தோஷங்கிறது உண்டாகாது. ஏன்னா இது விலட்சணமான விஷயமாக இருக்கிறபடியினாலே. அதனாலே திரும்ப திரும்ப பேசலைன்னா என்ன ஆயிடும்னால் இது அவிலட்சணம் என்றாகும் அத்தனை. நம்மள வீட்டுல ரொம்ப அழகா சொல்றார், ஒரு கால் சொன்னோம் என்று கைவாங்கி இருக்க வல்லர் அல்லர் இவர். அதெல்லாம் ஆழ்வாரை பத்தி உங்களுக்கு சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார். ஒரு தடவை சொல்லியாச்சு போரும் அப்படின்னுட்டு இவர் பின்னாடி போகிறவர் அல்லர், சொல்ல போறது இல்லைன்னு சொல்றவர் அல்லர். அந்த விஷயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா கவனமா கேளுங்கோ. பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கார்? ஒரு கால் சொல்லித்தென்னு கை வாங்கலாம் விஷயம் அன்று அது. ஒரு தடவை சொல்லியாச்சு, பகவான்னா பகவானுடைய குணங்கள்னு வச்சுக்கோங்க, ஒரு தடவை சொல்லியாச்சு போதும் அப்படின்னுட்டு கை வாங்கலாம் விஷயமாகவும் அது இல்லை, போதும் நாம எண்ணும்படியான விஷயமாகவும் அது இல்லை. இனித்தான் பகவத் விஷயத்தில் புனருக்தி தோஷாயமாகாது. அதனால பகவத் விஷயத்துல திரும்பவே சொன்னதையே சொல்லுதல்ங்கிற குற்றம் அது ஒரு காலம் உண்டாகாது. ஒரு குணத்தையே எக்காலமும் அனுபவிக்க வல்லார் ஒருவர் இவர். இப்ப ஆழ்வாரை பத்தி உங்களுக்கு சொல்றேங்கிறார் நம்பிள்ளை. என்ன சொல்றார்? ஒரே குணத்தையே எல்லா காலமும் அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிறவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குணம் தன்னையே இதுக்கு முன்பு அனுபவித்தது இக்குணம் என்று தோற்றாதபடி க்ஷணந்தோறும் புதுமை பிறப்பித்து அனுபவிப்பிக்க வல்லான் ஒருவன் அவன். இவர் எப்படிப்பட்டவர்? ஏற்கனவே அனுபவிச்ச குணம் தானே அப்படின்லாம் விடமாட்டார்.
ஒரு குணத்தையே எப்போதும் அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கிறவர். பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அந்த ஒரு குணத்தையே இவர் முன்பு இந்த குணத்தை அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறதே தெரியாதபடி க்ஷணந்தோறும் புதுமை பிறப்பித்து அனுபவிப்பிக்க வல்லான் ஒருவன் அவன். இவரை அனுபவிப்பிக்க வல்லான் ஒருவன் அவன். ஒரே குணத்தையே அனுபவிக்கிறவர் இவர். அந்த ஒரே குணத்தையே அனுபவிப்பிக்க வல்லான் ஒருவன் அவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசினதையே மற்றொரு கால் மீண்டும் பேசும் இடங்களெங்கும் ஒவ்வொரு வாசி இருப்பது போலேவே. இப்போ ஒரு இடத்துல பேசின விஷயத்தையே பேசினாலும் அதுல ஏதோ ஒரு வித்தியாசம், ஒரு வேறுபாடு, மாறுபாடுங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதே போலத்தான் இந்த திருவாய்மொழிக்கும், இந்த திண்ணன்பீடுங்கிற திருவாய்மொழிக்கும் உயர்வர உயர்நலத்திற்காட்டில் நெடுவாசி உண்டென்பது குறிக்கொள்ளத்தக்கது. அங்கேயும் பரத்துவம் பேசியிருக்கார், இங்கேயும் பரத்துவம் பேசுகிறார். அங்கே பரத்வே பரத்வம், இங்கே அவதாரத்தில் பரத்வம். இதை ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். இந்த வாசி இருப்பதாலே மேன்மையை பற்றி தான் பேசுறார். அவர் ரொம்ப வசந்தவரும் தான் பேசுறார், அதை யாரும் மறுப்பார் இல்லை. ஆனால் அங்கு பேசப்பட்டது பரத்வே பரத்வம், இங்கு பேச புகுவது அவதாரத்தில் பரத்வம். இதை நினைவிலே கொள்ள வேண்டும். சிறிய சிறிய பாடல்களாக, பாசுரங்களாகத்தான் இந்த திருவாய்மொழியை அமைத்திருக்கிறார். முதற் பாசுரம், திண்ணன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீதியன் எம்பெருமான் மண்ணும் விண்ணுமெல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே. முதல்ல பதவுரை பார்க்கலாம். திண்ணன் வீடு முதல் முழுதுமாய், திண்மையுடைய, நல்ல உறுதிப்பாடு, திண்மையுடைய, திண்மையை உடைய, நல்ல மோட்சம் முதலாக எல்லாவற்றையும் அளிப்பவனாய், எண்ணின் மீதியன் நினைவுக்கு அப்பாற்பட்டவனாய் எம்பெருமான், எமக்கு சுவாமியாய், மண்ணும் விண்ணுமெல்லாம் பூமியும் ஆகாசமுமாகிய முழுவதையும் உடன் உண்ட ஒருங்கே அமுது செய்தவனான நம் கண்ணன், நம்முடைய கண்ணபிரானே. கண் இந்த உலகிற்கு இறைவன் அல்லது அல்லாமல் ஓர் கண் வேறொரு தலைவன் இல்லை இல்லைங்கிறார். திண்ணன் வீடு, கண்ணன் பெருமான் இருக்கிறானே, இந்த உலகுக்கெல்லாம் அவனே நிர்வாக கண். இந்த உலகத்தை எல்லாம் நிர்வாகம் செய்கிறவன் அவன்தான், அவன்தான் ரக்ஷகன் என்று சொல்லுகிறார். மோட்சம் முதலிய சகல புருஷார்த்தங்களையும் அளித்தருள்பவனாய், சர்வ பலப்பிரதோகி விஷ்ணுன்னு சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் தருகிறவன் பகவான் தானே. ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினா அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம். புறத்தாழ்வான் பாடுறாரு இல்லையோ, எதை கேட்டாலும் கொடுத்துருவார். வரம் தரும் மாமணி வண்ணன் என்னே பெயர் பெற்றிருக்கிறார், பேரருளாளன்னு கொண்டாடுகிறோம். அந்த எம்பெருமான் எல்லாவற்றையும் தருபவனாக இருக்கிறார். வேண்டித்தெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் பாசுரம் இருக்கும் இல்லையோ. அப்ப சகல புருஷார்த்தங்களையும் தருகிறவராக அவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா, எண்ணிறந்த குணங்களை உடையவராக இருக்கிறார். அந்த குணங்களை காட்டி என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். தன்னிடத்திலே நான் ஈடுபடும்படியாக அந்த குணங்களாலே என்னை வெற்றி கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்தார்னால், பிரளயாபத்து வந்த போது, மகா பிரளயம்ங்கிறது உண்டாகுது இல்லையோ, அப்போ பூமி முதலான சகல லோகங்களையும், அத்தனை லோகங்களையும் ஒரு சேர திருவயிற்றிலே வைத்து பகவான் ரட்சிக்கிறான். அப்படிப்பட்ட கண்ணபிரான் இருக்காரே, அவர் தான் உலகுக்கெல்லாம் கண்ணாய் இருப்பவன். கண் காக்கரா போலே, கண்ணை போல இருந்து பெருமான் நம்ம அத்தனை பேரையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதனால அவர் தான் பெரியவர், கண்ணன் தான் பெரியவர். இப்ப திண்ணன்னு சொல்லியிருக்காரு இல்லையோ, திண்ணம்னு கொண்டால் என்ன அர்த்தம்னா, அசைக்க முடியாதது அப்படிங்கிற ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும். இத பாருங்க, திண்ணன், திண்ணல் வீடு, திண்ணன் வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கே. திண்ணல் வீடு அப்படின்னு கொண்டோம் என்னால் திடமாயும் விலட்சணமாயும் இருக்கிற மோட்சம். அந்த மோட்சைஸ்வரியம்னு சொல்லுகிறோமே, மோட்ச பூமின்னு சொல்லுகிறோமே, அந்த மோட்ச பூமி எப்படி இருக்கிறது, மோட்சம்ங்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னால் அது திடமாக இருக்கிறது, ரொம்ப விலட்சணமாக இருக்கிறது. ஒரு நாளும் அழியாத பரமபதம் முதலிய சகல லோகங்களையும், பரமபதத்திற்கு நித்திய விபூதியின் பேர் இருக்கும், ஒரு நாளும் அழிவே கிடையாது. புதுசு புதுசான தோற்றம்ங்கிறது உண்டாகி கொண்டிருக்கும், ஆனா அழிவுங்கிறது உண்டான்னா ஒருபோதும் கிடையாது. அந்த பரமபதம் முதலிய சகல லோகங்களையும் தன்னுடைய சொத்தாக கொண்டிருக்கிறவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நினைவூட்டுகிறார். திண்ணன் வீடு, அப்ப பரமபதம்ங்கிறது அது திடமாக இருக்கிறது,
விலட்சணமாக இருக்கிறது. அந்த மோட்சம்ங்கிறது அத்தனை ஏத்தம் மிக்கதாக இருக்கிறது என்கிற அர்த்தத்தை இந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிறார். ஆக தென்னன் வீடு கண்ணபிரானே உலகுக்கெல்லாம் நிர்வாககன் என்பதும் இவ்விடத்திலே உணர்த்தப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதுக்கு மேல சொல்றார் எண்ணின் மீதியன் அப்படின்னா எண்ணுக்கு மீறியுள்ளவன் அர்த்தம். குணங்களாலோ விபூதிகளாலோ எண்ணை மீறினவன் என்றபடியாய் இத்தனைதான் ஒரு நம்பர் போட்டெல்லாம் சொல்லவே முடியாது. குணங்கள் எத்தனைன்னா சுவாமி ஒரு 16,342 குணங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட முடியுமா? இல்ல 8,86,432 குணங்கள்னு சொல்லிதான் முடிக்கிறதா? அந்த மாதிரி எல்லாம் பேசவே முடியாது. பெருமான் எல்லை காண உண்ணாத குணங்களோட கூடியவனாக இருக்கிறான். குணங்களாகட்டும் விபூதிகளாகட்டும் அது எண்ணெய் மீறி கிடக்கிறது. அதனால எண்ணெய் மீறினவன் என்றபடியாய் வாங்மனசா பரிச்சேத்திய ஸ்வரூப ரூப குண விபூதிகள் உடைமை அது சொல்லிற்றாகும் என்க. வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத ஒரு வைபவம் பெருமாண்டத்திலே உண்டு. அவனுடைய குணங்களாகட்டும் விபூதிகளாகட்டும் நம்முடைய வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிறத நினைவிலே கொள்க. மேல சொல்றார் மண்ணும் விண்ணும் எல்லாம் உடன் உண்ட. உடன் காத்தன்னு பாடியிருக்கலாம் இல்லையோ? அது என்ன உடன் உண்டன்னு சொல்லணுமா? மண்ணும் வெண்ணும் எல்லாம் உடன் காத்தேன்னு பாடினா ஒன்னும் குறைவில்லையே. ஏன் உண்டன்னு சொன்னார்னால் அவத்தின் ரட்சணமானது தனக்கு உணவு போலே பரம போக்கியம்ங்கிறத காட்டுறதுக்காகவாம். எல்லாவற்றையும் ரட்சிப்பதுங்கிறது பகவானுக்கு அது எப்படி இருக்கிறதுன்னா, பிடித்தமான ஒரு பண்டத்தை எத்தனை வாஞ்சையோட சாப்பிடுவோம். அது கார்த்தால வீட்டினுடைய சமையல் அறையிலே தளிக பண்ற மடப்பள்ளியிலே அது தயார் செய்யப்படுகிற போதே சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சுடுவோம். ஓ இன்னைக்கு இதை பண்ணிட்டு இருக்காளா, இந்த கரியமுதா இன்றைக்கு, இந்த குழம்பா இன்றைக்கு, ஒரு கை பார்த்து விட வேண்டியதுதான், ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் விட்டு கார்த்தாலேயே சுத்தி சுத்தி வருவோம். அப்ப வீட்டுல இருக்கிற பெரியவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இது இப்பதான் தளிகையே ஆகி கொண்டிருக்கிறது, மேல பெருமாளுக்கு திருவாராதனம் ஆகணும், அவருக்கு அது தளிகை அமுது செய்ய பண்ண வேண்டும், அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும்னு குழந்தைகளுக்கு சொல்லுவது உண்டே. அதை நினைவுல வச்சுக்கோங்கோ. அப்போ அது நமக்கு பிடித்த ஒரு பண்டமாக இருந்தால் அதை எத்தனை பரம போக்கியமாக நாம் கருதுகிறோம். அதை போலத்தான் பகவான் எல்லாவற்றையும் ரட்சிப்பதை தன்னுடைய வயிற்றினுள்ளே வைத்து மகா பிரளய காலத்திலே ரட்சிக்கிறார் இல்லையோ? ரட்சிக்கிறார். அப்ப காத்தார்னு சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லாமல் ஆழ்வார் என்ன பாடியிருக்கார்? உண்டன்னு சொல்லியிருக்கார். ஏன் உண்டன்னு சொன்னார்னால் இவற்றை எல்லாம் ரட்சிப்பதை தனக்கு உணவு போலே பரம போக்கியமாக பகவான் கருதுவதாலே. அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பிரளய காலத்திலே எம்பெருமான் மண்ணாடும் வெண்ணாடும் வானவரும் மற்றும் எல்லாம் உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்யக் கொள்ளுகிறான் என்பது நூல்களிலே பேசப்பட்டிருக்கிற விஷயம். ஆலமாமரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான்னு பாசுரம் இருக்கும் இல்லையோ? அப்ப அத்தனை பேரையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து காத்தருளினவன் அவர் மட்டும்தான் இருக்கார். அப்போ அந்த சமயத்துல வேற யாராவது இருக்கிறார்களான்னா எல்லாம் இருக்கா, அவர் வயிற்றுக்குள்ள இருக்கான், வெளியில யாரும் கிடையாது, அவர் இருக்கிறார். மார்க்கண்டேய மகரிஷி இருந்தாருன்னுவா. அவர் தான் வந்து கேட்டார், நீ யாரப்பான்னு கேட்டார். அவரை ஏன் வெளியில வச்சான்னா, யாராவது ஒருத்தர் சாட்சி வேண்டாமான்னு அவரை வச்சான். ஒரு சாட்சி இருந்தா தானே இவர் இதெல்லாம் பண்ணிருக்காருங்கிறத உலகத்திற்கு சொல்லுவதற்கு ஒரு ஆப்தர் வேண்டுமே, ஒரு நம்பத்தகுந்த நபர் வேணும் இல்லையோ? அதுக்காக மார்க்கண்டேயரை வெளியில வைத்தான் போல் இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். அதனால பகவான் தன்னுடைய வயிற்றினுள்ளே வைத்து எல்லாரையும் ரட்சிக்கிறான். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனாலே எப்படி சாப்பாட்டை பார்த்தா நமக்கு ஒரு அதுல ஒரு பிடிப்பு ஏற்படுகிறதோ, அதுல நமக்கு ஒரு ஈடுபாடு உண்டாகிறதோ, அந்த ஈடுபாட்டை அனைவரும் ரட்சிக்கிற விஷயத்திலே பகவான் காட்டுகிறான். ஆதலால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கார்? மண்ணும் வெண்ணும் எல்லாம் உடன் உண்ட அப்படின்னு பாடியிருக்கிறார். அப்ப திருவயிற்றினுள்ளே கிடந்து ரட்சணம் பெற்று வெளிவந்த சிறு தெய்வங்களுக்கு நிர்வாகத்துவம் அசம்பாவிதம் என்று இப்பாசுரத்தினால் காட்டப்பட்டதாயிற்று. ஆழ்வார் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, பகவான் யாவற்றையும் உண்டு வயிற்றினுள்ளே வைத்துக் கொண்ட போது எல்லா தேவதைகளும் தான் அவனுடைய வாயினுள்ளே சென்றார்கள், அவன் வயிற்றிலே தங்கினார்கள். பிற்பாடு எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர்னு சொல்லுமா போலே பகவான் பிற்பாடு உமிழ்ந்தார், துப்பினார்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லாம் வெளியில வந்தா சிருஷ்டி ஆச்சு. அப்ப எல்லாம் வயிற்றுக்குள்ள இருந்துட்டும் பெருமானுடைய எச்சிலுடன் சேர்ந்து வெளியிலே புறப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அன்னவர்கள் ஒருபோதும் பெருத்த தெய்வம் என்று சொல்லத் தகுந்தவர்களாக ஆக மாட்டார்கள். பெரிய தெய்வம்
அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம்னு வேதம் கொண்டாடுறது இல்லையோ, அந்த பெருமை பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. அவனுடைய திருவயிற்றினுள்ளே கிடந்து ரக்ஷணம் பெற்று வெளிவந்த சிறு தெய்வங்களுக்கு நிர்வாகத்துவம், நிர்வகிக்கிற அந்த தன்மை, அந்த சாமர்த்தியம், அந்த தகுதி இருக்கிறதே, அது அசம்பாவிதம், அது கிடையாதுங்கிறத இந்த பாசுரத்தாலே நமக்கு சொல்லுகிறார். அடுத்தது பாடுறார். ஏ பாவம் பரமி ஏழுலகம் ஈபாவம் செய்து அருளால் அளிப்பாரார் மாபாவம் விட அரக்கு பிச்சபை கோபால கோளரி ஏரன்னியே. மாபாவம் விட மிக பெரிதான மகாபாவம்ங்கிறோம் இல்லையோ, அதுதான் சொல்றார். மாபாவம் விட மிக பெரிதான பிரம்மஹத்தி பாபமானது விட்டு நீங்கும்படி அரற்கு பிச்சபை கோபாலன், சிவபிரானுக்கு பிக்ஷையிட்ட கோபாலன் என்கிற கோள் அரி ஏறு அன்றி வலிமை தங்கிய வலிமை பொருந்திய ஆண் சிங்கம் அல்லது, ஆண் சிங்கத்தை நிகர்த்தவனான ஒத்தவனான பெருமான் அவனை தவிர வேறொருவர் ஏழுலகம் ஏழு உலகங்களையும் பாவம் செய்து பாவம் தொலைந்ததாக செய்து அருளால் அளிப்பாரார், கருணையினாலே காப்பவர் உண்டோ. ஏ பாவம், ஐயோ பரமே, எம்பெருமானது ஏற்றத்தை சொல்லி முடித்தல் நம்மால் ஆகுமோ அப்படிங்கிறது பதவுரை. மேல அர்த்தத்தை பார்க்கலாம். ரொம்ப விலட்சணமான ஆச்சரியமான பாசுரம். நம் கண்ணன் கண் அல்லதில்லையோரு கண்ணே அப்படின்னு ஆழ்வார் பாடினார் இல்லையோ. உடனே சில பேர் கேட்டாலாம், இப்படி சொல்லலாமா அப்படின்னார். அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டார் ஆழ்வார். இல்ல நிறைய தேவதைகள் இருக்காளே, பிரம்மா இருக்கார், சிவன் இருக்கார், இந்திரன் இருக்கார், அவர்களெல்லாம் இருக்காளே, தங்களை ஈஸ்வரர்கள் அப்படின்னு அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்களே. அவர்கள் சொல்லிக்கிறது இருக்கட்டும், அவர்கள் ஈஸ்வரர்கள்னு சில பிரமாணங்கள் ஓதவில்லையா அப்படின்னு கேட்டால், உடனே இந்த இடத்துல ஆழ்வார் பதில் சொல்றார். நீங்க பிரமாணங்கள் சிலவற்றை காட்டலாம், அந்த பிரமாணங்களுக்கு நேரான அர்த்தம் சொல்ல வல்லவராகத்தான் நாம் இருக்கிறோம். எது சரியான அர்த்தமோ எது சதர்த்தமோ அதை சொல்லுகிற சாமர்த்தியம் நமக்கு உண்டு. வேதாந்த தேசிகன் அப்ப அழகா ஆழ்வாரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வேதங்கள் எல்லாம் பார்த்தனவா, நம்ம கொண்டுதான் பரமாத்மாவை பரம்பொருளை இந்த உலகம் தெரிந்து கொள்கிறது. ஆனா அவாவா என்ன பண்ணிடுறான்னா, மனம் போனபடிக்கு வேதார்த்தங்களை சொல்லுகிறார்கள். இந்த வேதம் பார்த்ததா, எவரிடத்திலே சென்று எவருடைய நாவிலே நாம் குடியிருந்தோம் என்னால், எவருடைய நாவிலே நாம் இளைப்பாறினோம் என்னால் சதர்த்தங்களாக வெளிப்படுவோம் என்று ஆராய்ச்சி பண்ணினவா. அப்பத்தான் நம்மாழ்வாரை சேவிக்கிற பாக்கியம் அந்த வேதத்திற்கு கிடைத்து இந்த ஆழ்வாருடைய திருநாவிலே நாம் குடியிருப்போம். அப்படி இருந்தா நமக்கு என்ன லாபம், அதனால் உண்டாகும் பயன் என்னன்னா, சதர்த்தங்களாக வெளியிலே புறப்படுவோம் அப்படின்னு ஆழ்வாருடைய திருநாக்கு அந்த நாவையே தங்களுக்கு இருப்பிடமாக வசிப்பிடமாக கொண்டு வேதங்கள் வந்து சேர்ந்தனன்னு காட்டுகிறார். திருநாவியருடைய பிரான்னு ஆழ்வார் கொண்டாடப்படுறாரு இல்லையோ, அதுதான் அவருக்கு இருக்கிற ஏத்தம். அதனால இங்க சில பேர் ஆழ்வாரை பார்த்து கேட்டா, நீர் என்னமோ நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோ ஒரு கண்ணேன்னு சொல்லிட்டீர், ஏன் அப்படி சொல்லலாமா, ஏன்னா நிறைய பேர் இருக்காளே, இந்திராதி தேவர்கள்லாம் இருக்காளே அப்படின்னால் அதுக்கு பதில் சொல்றார். இல்ல, அவளுடைய சரித்திரங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் ஈஸ்வரர்களாக தகுதி இல்லை. அவ சரித்திரத்தை எல்லாம் பார்த்தா அவர்களை ஈஸ்வரர்கள் நியாமகர்கள் அப்படின்னு சொல்லும்படியாவா இருக்கு. அவளுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அந்த அருகத்தையே இல்லை, தகுதியே இல்லை. ஏன் அப்படின்னா, ஆபத்து வந்த காலத்திலே, சிரமம் ஏற்பட்ட காலத்திலே அவர்களை யார் காப்பாத்திருக்கான்னு பார்த்தா பகவான் தான் காப்பாத்திருக்கார். அவர்கள் நியாமகர்களாக இருப்பார்களாயின் அவர்கள் தங்களை தாங்களே ரட்சித்துக் கொள்ள சக்தி உடையவர்களாகத்தானே இருக்க வேண்டும். ஆனா அப்படி தங்களை தாங்களே காப்பாத்தின்றதா தெரியலையே. கஷ்டம் வந்ததுன்னா பகவான் இடத்துல தானே ஓடி வந்திருக்கா, பகவான் தானே ரட்சித்திருக்கிறார், இவர் தான் ரட்சிக்கிறார்னு சொன்னால் அப்ப இவர் தானே பெரியவராக இருக்கிறார். எம்பெருமானே ரட்சகனாக இருந்து அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி கொடுத்திருக்கிறார். அதனாலே பகவான் தான் ஈஸ்வரன். இந்த விஷயத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அதுக்குதான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். பெருத்த பாவத்தை எல்லாம் போக்கினவன் இவன் தானேங்கிற, பகவான் தான் போக்கினான். சரி, யாருக்கு போக்கினார் அப்படின்னு கேட்டா, போக்கினார் பரமசிவனாருடைய பாபத்தை போக்கினார். பரமசிவனாருக்கு ஒரு பெரிய தோஷம் ஏற்பட்டது, அந்த தோஷத்தை போக்கி கொடுத்தவர் பகவான் தான். அந்த விஷயத்த மேல சொல்றேன், மேல இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த பாசுரம் பாருங்க, ஆரம்பிக்கும் போதே ஏ பாவம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு இல்லையோ, ஏ பாவம் பரமே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். ஏன் அப்படி ஆரம்பிச்சிருக்காருங்கிறதுக்கு ஒரு அழகான காரணம் சொல்லப்படுகிறது. இங்கே ஏ பாவம்னு ஆரம்பித்திருப்பதாலே ஆழ்வாருடைய அந்த மிகுந்த துக்கம் இருக்கிறது, அது நமக்கு புலனாகிறது.
என்ன அவருக்கு இப்ப துக்கம் ஏற்பட்டு போச்சுன்னா அவர் சொல்றார், மாணிக்கத்திற்கும் களிமண்ணுக்கும் உள்ள வாசியை ஒருவன் எடுத்துரைக்க வேண்டுமோங்கிறார். ஆழ்வாருக்கு என்ன கவலைன்னா, மத்த தேவதைகளை காட்டிலும் எங்கள் பெருமான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு பாருங்கோ. சொல்றதே அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் சுவாமி பெருமான் உயர்ந்தவன் சொல்றது அவருக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னா, பெருமான் உயர்ந்தவன் சொல்றது கஷ்டமா இல்ல, மத்த தேவதைகளை காட்டிலும் எங்கள் பெருமான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லவும் வேண்டிருக்கேங்கிறார். மாணிக்கம் இருக்கு, களிமண் இருக்கு, களிமண்ணை காட்டிலும் மாணிக்கம் வசத்தி அப்படின்னா இதை சொல்ல வேற சொல்லணுமா? பார்த்தா தெரியாதா? தெரியலையேங்கிற கவலை அவருக்கு. ஐயோ அந்த ஜனங்களுக்கு இது தெரியலையே அப்படிங்கிற அந்த கவலையினாலே மாணிக்கத்திற்கும் களிமண்ணுக்கும் உள்ள வாசியை ஒருவன் எடுத்துரைக்க வேண்டுமோ, அவரவர்களே அனாயாசமாக தெரிந்து கொள்ளலாமே. அப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த கூட நான் சொல்ல வேண்டியிருக்கேன்னு அவர் தலையில அடிச்சுக்கிறார். சுலபமா தெரிய வேண்டிய ஒரு விஷயத்த கூட நாம எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒண்ணும் இல்ல, ஒரு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை இடத்துல நாம போயிட்டு 3ம் 2ம் கூட்டினால் எவ்வளவு அப்படின்னா அந்த குழந்தை தெரியலன்னு சொல்லிட்டுனா, அப்ப அம்மாவோ அப்பாவோ பக்கத்துல என்ன பண்ணுவா? ஐயோ 3 2 5 எழுது அப்படின்னு தள்ள அடிச்சுப்பா. ஏன் அப்படின்னா 10வது 8வது படிக்கிற குழந்தைக்கு 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5ன்னு வேற சொல்ல வேண்டியிருக்கே. ஏன் நீங்க சரியாத்தானே சொன்னீங்கோ, சந்தோஷப்படுங்களேன்னா. இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா? சுலபமா அனாயாசமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இத கூட எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறதேங்கிற அந்த வருத்தத்துல தள்ள அடிச்சு பாடும் இல்லையோ. அத போல ஏபாவம்னு தலையில கைய வச்சுட்டார் ஆழ்வார். ஏபாவம் பரமே, எம்பெருமானை அனுபவிப்பதற்காக நான் பிறந்திருக்கிறேன். என்னுடைய வேலை என்ன? எப்போதும் பகவத் அனுபவம் பண்ண வேண்டும். ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணி இந்த முட்டாள்களை மூடர்களை எல்லாம் திருத்துவதாக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வேலையிலே ஈடுபட்டிருக்கிறேன். இது எனக்கு ஒரு பாரம்ங்கிறார். இது எனக்கு தேவையா? இது நான் பகவத் அனுபவம் பண்ணணும்னு ஆசையா உட்கார்ந்தேன். ஆனா இங்க இருக்கிறவர்களுக்கு மாணிக்கத்திற்கும் களிமண்ணுக்கும் வாசி வேறுபாடே தெரியவில்லை. அதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற அவருடைய வருத்தம் இருக்கிறது பாருங்க. அதனால பரமேன்னார். அப்ப ஏபாவம்னு சொன்னது ஜனங்களுக்கு பகவானுக்கும் மத்தைய தேவதைகளுக்கும் இருக்கிற வாசி தெரியல, ஏபாவம்னார். இப்ப பரமேன் அடுத்தது பாடி இருக்காரு என்னால் அது என்ன சொல்ல வருகிறார்? என் நிலைமை இப்படி ஆகி போச்சு, நான் ஏதோ குணானுபவம் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தா இப்படி இவர்களுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது. அனாயாசமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை கூட நாம சொல்ல வேண்டியிருக்கேங்கிற அந்த கவலை அது வெளிப்படுகிறது. பகவத் குணானுபவம் பண்ணுகை ஒழிய இது நமக்கு பரமாவதே என்ன ஈடு இந்த இடத்துல? அனுசந்தேயம் அருளால் ஏழுலகும் ஈபாவம் செய்து அழிப்பார் யார்? பகவானிடத்துல இருக்கிற ஒரு பெரிய குணம். ஸ்ரீவைகுண்டஸ்தவம்ங்கிற கிரந்தத்துல புறத்தாழ்வான் காட்டி அருளுகிறார். நாம நிறைய பாபங்களை பண்ணி விடுகிறோம். சில பாபங்கள் பெருத்த பாபங்கள். அதற்கான தண்டனை காலம் எவ்வளவுன்னா அநேக கோடி கல்ப காலம் நரகத்திலே இருந்து அங்கு அனுபவிக்க தகுந்த நரகத்திலே இருந்து அந்த தண்டனைகளை அனுபவிக்க தகுந்த ஒரு பாபம். அந்த பாபத்தை நாம இங்க பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பாபம் பண்ணிட்டோம், அதுக்கு என்ன தண்டனைன்னு அந்த சாஸ்திர புஸ்தகத்தை பிரிச்சு பார்த்தா அநேக கல்ப காலம் நாம நரக்கத்தில இருந்து தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாபத்தை செய்வதற்கு நாம் கால அவகாசம் எவ்வளவு எடுத்துக்கிறோம்னால் அரை நொடியிலே செய்து விடுகிறோம். அரை நொடியில பண்ற ஒரு பாபம் அதற்கு தண்டனை என்னன்னு பார்த்தா அது கல்பகோட்டி காலம் நாம நரக்கத்துல இருந்து உழலும்படியான தண்டனைக்குரிய பாபம் செய்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் அரை நொடி பொழுது. சுவாமி கேட்கறச்சவே பயங்கரமா இருக்கே. அப்ப என்ன பண்றது? இதுல இருந்து தப்பிப்பதற்கு வழி உண்டான்னா நன்னா உண்டு. என்ன வழி? பெருமான் முன்பே சென்று நின்று கைகளை கூப்பிக் கொண்டு ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன்னு சொன்னா போருமா. ஆனா கொஞ்சம் கவனமா தான் சொல்லணும். இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தடவையும் பண்ணிட்டு இனிமே பண்ண மாட்டேன்னு சொன்னா பரவாயில்லையா? அது தேவையில்லையானா அதெல்லாம் செல்லாது. மாட்டேன்னு சொல்லிட்டா ஜாகிரதையா இருக்கணுங்கிறார். அதனால இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவத்துல ஆழ்வான் சொல்றார், அத்தனை பெரிய பாப்பத்தை அரை நொடியில பண்ணிட்டு இனிமே பண்ண மாட்டேன்னு ஒருத்தன் கையை கூப்பிட்டான்னா அப்போதே பகவான் மன்னித்து விடுகிறான். அநேக கல்ப காலங்கள் அனுபவித்து தொலைக்க வேண்டிய பாவங்களை அரை நொடி பொழுதில் செய்கின்ற உலகங்களின் பாவங்களை அருளாலே அழியச் செய்பவர் பகவானை தவிர வேறு யாராவது உண்டா என்று கேட்கிறார் ஆழ்வார். பாவங்களை அழியச் செய்கையாவது பாவங்கள் பலன் கொடுக்க ஒண்ணாதபடி சங்கல்பித்தலே ஆகும். பகவான் என்ன பண்ணிடுவார்? சங்கல்பிச்சிடுவார், இந்த பாபங்கள் இவனை நலியாது அப்படின்னு நினைச்சு விட்டாருன்னா
எந்த ஒரு கெட்ட பலனும் இவனுக்கு ஏற்படாது. பாவம் செய்து, பாவம் ஈயச் செய்து, அதை அழியச் செய்துங்கிறது அர்த்தம். உலகங்களின் பாவங்களை அழியச் செய்கிறான் என்பது கிடக்கட்டும். உலகுக்கு தலைவனாக அபிமானிக்கப்படுகிற மகேஸ்வரன் அப்படின்னு பேர் எடுத்திருக்காரு இல்லையோ அந்த பரமசிவன், அவருடைய பாவம் ஒன்றை தொலைத்த கதை அதை சொல்றேன் கேளுங்கோங்கிறார் ஆழ்வார் 3ஆம் அடியில். ஒரு காலத்திலே பரமசிவன் என்ன பண்ணினார், தம்முடைய தகப்பனார பார்த்தார், பிரம்மாவை பார்த்தார். அவருக்கும் 5 தலைகள், இவருக்கும் 5 தலைகள். அதுல பரமசிவனுக்கு பெருசா பிரச்சனை இல்லை. பார்வதி தேவி ஒரு சமயம் வந்து சொன்னாளா, இந்த மாதிரி உங்களுக்கும் 5 தலை, அவருக்கும் 5 தலை, யார் பிரம்மா யார் பரமசிவன், என் கணவர் யாரு மாமனார் யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கிறது, அதனால நான் கொஞ்சம் தள்ளியே இருந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாள். ஏன்னா கணவர்னு நினைச்சு பக்கத்துல வந்து உட்காருமா போலே, நாம் அந்த மாதிரி மாமனார் இடத்துல விவகாரம் செய்வதென்பது ஆகாது, கூடாது, அது அபச்சாரமாகும். அதனால எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, 2 பேரும் இப்படி 5 தலையர்களாக இருந்தால் என்னாவது, என் செய்வது என்று கேட்டிருக்கிறாள். உடனே இவர் என்ன பண்ணிட்டார் பரமசிவன், அவ்வளவுதானே உன்னுடைய பிரச்சனை, விடு நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவினுடைய ஒரு தலையை கொய்தார். அப்படி கொய்த உடனே என்ன ஆயிற்றுனால், அந்த கபாலம் இருக்கிறதே அது கையோடே ஒட்டி கொண்டது. எத்தனை உதறினாலும் கீழே விழவில்லை, எத்தனை உபாயங்களை செய்து பார்த்தாலும் அது அகலமாட்டேன் என்கிறது, கையோடு ஒட்டி கொண்டு விட்டது. அப்புறம் பதரிகாசிரமத்துக்கு போனார். பதரிகாசிரமத்திலே பெருமான் சாப விமோசனம் தந்தருளினான்கிறது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். அது திருக்கண்டியூரிலும் சொல்லுவார்கள். ஹரசாப விமோசன பெருமாள்னு திருக்கண்டியூரிலே பகவான் சேவை சாதிக்கிறான். அதனால அந்த பெரிய பாபத்தை பகவான் தான் போக்கி கொடுத்தான். பல தலங்களுக்கும் சென்று அவர் பிச்சையாண்டியாக, அதனாலதான் அவருக்கு பேரே பரமசிவனா இருக்கு, பிச்சையாண்டின்னு பேர் இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை போலத்தான் பிரம்மா சாபம் கொடுத்தார், கபாலித்துவம் பவிஷ்யசின்னுட்டார். கையில ஒட்டுண்ட கபாலம் கையோட இருக்கும், உனக்கு பேரே கபாலின்னு ஆகிவிடும் அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். அதனால பல தலங்களுக்கு போய் பிக்ஷை எடுத்தால் சாப விமோசனம் உண்டாம் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பத்ரிகாசிரமத்துக்கு போய் அங்கே நாராயணமூர்த்தியை வணங்கி அந்த பெருமான் அக்ஷயம் என்று பிக்ஷையிட, அப்பதான் அது கையிலே அந்த பிக்ஷையானது நிறைந்து கையில் ஒட்டி கொண்டிருந்த கபாலம் அகன்றது. இதைத்தான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடுகிறார். மங்கை பாகன் சடையில் வைத்த கங்கை ஆர்வதத்து நீர் வனசமேவு முனிவனுக்கு மைந்தனானதில்லையோ, செங்கையால் இறந்தவன் கபாலம் அகற்றினார் அப்படின்னு கேட்கிறாரு இல்லையோ. அந்த சரித்திரத்தை இவ்விடத்துல அருளி செய்கிறார் ஆழ்வார். உடனே பரமசிவனாருடைய கையை விட்டு அது அகன்றது. இப்ப சொல்லுங்க, கையில கபாலம் ஒட்டி கொண்டு அதை அகற்ற முடியாமல் வேதனைப்படுகிறவர் அவர் பெரியவரா, அதை அகற்றி கொடுத்தவர் பெரியவரா என்று வினவுகிறார் ஆழ்வார். அடுத்தது பாடினார். ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேரின்னி விண்தொழ தன்னுள் வைத்து மேல் தன்னை மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட மால் தனில் மிக்குமோர் தேவுமுளதே. இந்த பாசுரத்தை பாருங்க, அந்த மால் தனில்ங்கிறத சேர்த்து படித்தோம்னு சொன்னால் தமிழ் இலக்கணப்படி மார்தனில் மிக்குமோர் மாறனில் மிக்குமோர் என்று ஆகும். மால் தனில் மாறனில் என்று அது வழங்கப் பெறும். அப்ப மாறனில் மிக்குமோர் தேவுமுளதேன்னு ஆழ்வார் கேட்கிறாரா, என்னை விட பெரியவன் உண்டா, ஏன்னா இவருக்கு தானே மாறன்னு பெயர் ஏற்பட்டிருக்கிறது இல்லையோ, தன்னை விட பெரியவன் உண்டா என்றே கேட்குமா போதே இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார்னு சொல்லுவார்கள். ஏரனை பூவனை பூமகள் தன்னை, ஏரனை ரிஷபவாகனனான ருத்ரனையும், பூவனை தாமரை பூவை பிறப்பிடமாக உடையவனான பிரமனையும், பூமகள் தன்னை அலர்மேல் மங்கையான ஸ்ரீ மகாலட்சுமியையும் வேறு இன்றி வேற்றுமை இல்லாமல் தன்னுள் விண்தொழ தனது திருமேனியில் விண்தொழ விண்ணுளார் தொழும்படி இடம் கொடுத்து வைத்தவனாயும், மேல் தன்னை மீதிட மேலுலகத்தை மேலிடும்படி நிமிர்ந்து வளர்ந்து மண் பூமியை கொண்ட அளந்து கொண்டவனாயும் இரான் என்ன மால்தனில் மிக்கும் சர்வேஸ்வரனுக்கு மேற்படவும் ஓர் தேவமுளதே, ஒரு தெய்வம் உண்டோ என்று கேட்கிறார். ஏரனை பூவனை அயர்வரும் அமரர்கள் தன்னுடைய சீல குணத்தை கண்டு தொழுகைக்காக, பெருமானுடைய சீல குணத்தை அனைவரும் கண்டு தொழுவதற்காக பகவான் என்ன பண்ணினார்னா, பெரிய பிராட்டியாருக்கு இடம் கொடுத்திருக்கிற தன்னுடைய திருமேனியிலே பிரமன் சிவன் முதலானோருக்கும் இடம் கொடுத்தான், தன்னை ஆசிரியமாக கொடுத்திருக்கிறான். சகல லோகங்களும் திருவடிகளில் உள்ளே அடங்கும்படி அளந்தருளுகையாலும் இவனே சர்வேஸ்வரன் வேறில்லை என்கிறார். புரியுறதா? இப்போ பெருமானுடைய திருமார்பிலே
பிராட்டி எப்போதும் மன்னி வீத்திருக்கிறாள். அகலகில்லே நிறைவென்னு அலர்மேல் மங்கை உரைமாறுவா. அவள் சர்வேஸ்வரி, மிக பெரியவள், ஆகச் சிறந்தவள், பெருமானுடைய தகுந்த இணை, பெருமானுக்கு தகுந்த இணை என்று கொண்டாடப்படுகிறவள். அவளுக்கு பகவான் ஒரு வசந்த ஸ்தானத்தை திருமேனில கொடுத்திருக்காருன்னா அது நமக்கு புரிகிறது. ஆனா பாருங்க, பிரம்மா அவளை காட்டிலும் தண்ணியவர்களான பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் கூட கொடுத்திருக்கிறார்னு சொன்னா இது என்ன ஆச்சரியம் என்று அத்தனை பேரும் அலங்காரப்படுகிறார்கள். அந்த பெருமானுடைய சீல குணத்தை கொண்டாடுகிறார்கள். அறப்பெரியவன் தாழ்ந்தவர்களோடும் புறையற கலந்திடுகை, அதைத்தான சீலகுணம்னு சொல்லுகிறோம். அந்த சீல குணத்தை அத்தனை பேரும் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் சகல லோகங்களும் தன்னுடைய திருவடிகளின் உள்ளே அடங்கும்படி அளந்தருளினவன். அதனால அவன் தான் சர்வேஸ்வரன், மற்ற யாரும் சர்வேஸ்வரன் கிடையாது என்று காட்டி கொடுக்கிறார். அடுத்த பாசுரம், தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லார் பூவும் பூசனையும் தகுமே. தேவும் தேவர்களையும் எப்பொருளும் மற்றெல்லா பொருள்களையும் படைக்க சிருஷ்டிக்க பூவில் திருநாபி கமலத்திலே பிரமனை நான்முகனை பிரமனை படைத்த உண்டாக்கின தேவன் பரதெய்வமாகிய எம்பெருமானுக்கு அல்லார். என்னுடைய சுவாமி அவனை தவிர வேறு சிலருக்கு பூவும் பூசனையும் தகுமே, புஷ்பங்களும் பூசையும் தகுமோ, தகாது என்று சொல்லுகிறார். தேவும் எப்பொருளும் பூ அணிதற்கு ஈடான சௌந்தரிய சௌகுமாரியங்களும் பூஜையிடுதற்கு ஈடான முதன்மையும் பகவானை தவிர வேறு சிலருக்கு இல்லாமையாலே அவனே சர்வேஸ்வரன். பூச்சூட்டணும் அப்படின்னு ஆழ்வார் கூப்பிட்டார். கண்ணன் ஓடி வந்தானோ இல்லையோ, ஏன்னா கண்ணனுக்கு பூச்சூடினால் அது அழகாக இருக்கும். பூ அணிந்து கொள்வதற்கு ஈடான சௌந்தரிய சௌகுமாரியங்கள் அவனிடத்துலதான் இருக்கு. பூஜை இடுவதற்கீடான முதன்மையும் அவங்கிட்டதான் இருக்கு. பூஜை பண்ணுவதற்கு தகுதியான மேன்மை, அந்த முதன்மையும் யாரிடத்துல இருக்குன்னா பகவான் கிட்டதான் இருக்கு. அது வேறு சிலருக்கு இல்லாமையாலே பெருமான் தான் சர்வேஸ்வரன் என்று காட்டுகிறார். ஏது பரபிரம்மம், யார் பரபிரம்மம்னால் எது ஜகத்காரண வஸ்துவோ அதுதான் பரபிரம்மம். இந்த ஜகத்துக்கு காரணபூதமாக ஏது இருக்கிறதோ அதுவே பரபிரம்மம்னு வேதாந்தங்கள் சொல்றதுனாலே அந்த ஜகத்காரணத்துவம் பகவானுக்கே உள்ளதுங்கிறத முன்னடிகளால பேசினார். பூவும் பூசனையும் தகுமே, பகவானுக்கு குழலழகர்னு பேர் இருக்கும் இல்லையோ, என்ன ரங்கத்தின்ன முதல் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்று பெருமான் அழகன். அப்படிப்பட்ட பெருமான் குழலழகிலே சிறந்தவன், கேசவன் என்னே பெயர் எடுத்தவன். அந்த பெருமானுக்கு பூச்சூடுதல் அவனுக்கு தான் பூ தகும், சடைமுடியானுக்கு தகாது. முழுமுதற் கடவுளுக்குத்தான் பூசனை தகுமே தவிர மற்ற எந்த காரியபூதனுக்கும் தகாது. பெருமான் காரணபூதன், பிரமன் முதலானவர்கள் அத்தனை பேரும் காரியபூதர்கள். அதனால காரியபூதனுக்கு இந்த பூஜை எல்லாம் தகாது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், எம்பாருங்கிற ஆச்சாரியர் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல கொண்டாடுறோமே, அவர் சில காலம் உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராக சிவபக்தராக காளஹஸ்தியிலே காலம் கழித்தார். ராமானுஜர் பெரிய திருமல நம்பிகளிடத்துல கோரிக்கை வைத்தார். நீர்தான் திரும்பவும் கோவிந்தரை சம்பிரதாயத்துக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும்னு சொன்னார். அவர் தாம் பூஜை செய்கிற காளஹஸ்தி நாதன் அவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டி கொடுக்க வேண்டி பூக்களை பறித்து செல்வது வழக்கம். கோவிந்தர் பூக்களை பறித்து செல்வது வழக்கம். எவ்விடத்திலே அவர் பூக்களை பறிக்கிறாரோ அவ்விடத்துல சீடர்களோடு வந்து திருமல நம்பிகள் எழுந்தருளி இருந்து இந்த பாசுரத்தை அனுசந்தித்தார். பூவும் பூசனையும் தகுமே, தேவன் எம்பெருமானுக்கல்லார் பூவும் பூசனையும் தகுமேன்னு அவர் கேட்டார். பாருங்க, தகுமோன்னு கேட்டாரோ இல்லையோ, தகாது தகாதுன்னு அந்த கூடையை வீசி எறிந்தபடி, பூக்குடலையை வீசி எறிந்தபடி திருமல நம்பி ஸ்ரீபாதத்திலே வந்து கோவிந்தர் எவ்வாறு விழுந்தார்ங்கிற இதிகாசம், அந்த ஐதிஹ்யம் இவ்விடத்திலே நாம் நினைக்க தகுந்தது. அடுத்த பாசுரம், தகும் சீர்த்தன் தனி முதலின் உள்ளே மிகும் தேவும் எப்பொருளும் படைக்க தகுங்கோல தாமரை கண்ணன் எம்மான் மிகும் சோதி மேலறிவார் எவரே. தகும் சீர் சிருஷ்டி முதலியவத்துக்கு தகுதியான சீர் சிறந்த ஞானம் முதலிய குணங்களை உடையனான தன்னுடைய தனி ஒப்பற்ற முதலினுள்ளே உலக காரணமான சங்கல்பத்திற்குள்ளே மிகுந்த தேவும் பிரமன் முதலிய தேவர்களையும் எப்பொருளும் மனுஷர் முதலிய மற்றெல்லா பொருள்களையும் படைப்பதற்கு தகுதி பொருந்தியவனும் கோலம் தாமரை கண்ணன் அழகிய புண்டரீகாட்சனுமாகிய எம்மான் எம்பெருமானை விட மிகும் சோதி மிகுந்த ஒளி பொருந்திய மேலான பொருளை அறிவார் எவர், அறிபவர் யார்? பகவானுக்கு
பரத்வ ஸ்தாபகங்களானவத்துக்குள்ளே புண்டரீகாட்சத்துவமும் ஒன்று. நல்லா கேட்டுக்கோங்க. பெருமான் தான் மேலானவன். அவன் மேலானவன் என்பதை எப்படி நிர்ணயிப்பதுன்னா அதற்கு சில அடையாளங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த அடையாளங்கள் எவனிடத்திலே பொருந்துகின்றனவோ அவன் மேலானவன். அதுல முக்கியமா ஒரு அடையாளம் என்ன சொல்லியிருக்கான்னா, புண்டரீகாட்சன், எவனொருவன் செந்தாமரை கண்ணனோ அவன் மேலானவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்திலே காட்டி கொடுக்கிறார். தகும் சீர்னு ஆரம்பித்து அதையே பாடுகிறார். ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே பகவானுடைய பரத்வத்தை மேன்மையை நிரூபிக்கிற கட்டத்திலே அவரும் என்ன சொல்லுகிறார்? கஸ்ரீ ஸ்ரீயகா பரமசத்வ சமாஸ்ரயக்கா க புண்டரீகநயனகா புருஷோத்தமக்கஹான்னு பாடினாரோ இல்லையோ. இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது அப்படின்னால், எவன் புண்டரீகாட்சனோ அவனே மேலான பரம்பொருள். கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணின்னு சாந்தோக்கியமும் ஓதுகிறது இல்லையோ. அதையும் நினைவிலே கொள்ளுங்கள். திரும்பவும் பதவுரையை பார்த்துட்டு அர்த்தம் சொல்றேன். தகும் சீர் சிருஷ்டி முதலியவத்துக்கு தகுதியான சிறந்த ஞானம் முதலிய குணங்களை உடையனான பகவானிடத்திலே அத்தனை விதமான நல்லறிவும் அவனுக்கு உண்டு. பெருமானை பத்தி சொல்லும் போது சர்வஜா சர்வவித்துன்னு வேதாந்தம் சொல்றது இல்லையோ, எல்லாம் அவனிடத்திலே உண்டு. சிருஷ்டிப்பதற்கு தகுதியான அத்தனை சாமர்த்தியங்களும் அவனிடத்திலே உண்டு. தன் தனி முதலினுள்ளே தன்னுடைய ஒப்பற்ற உலக காரணமான சங்கல்பத்திற்குள்ளே மிகுந்த தேவர்களையும் மற்றெல்லா பொருள்களையும் படைப்பதற்கு தகுதி பொருந்தியவனும் தன்னுடைய சங்கல்ப சக்தியினாலேயே எல்லாவற்றையும் பகவான் செய்து விடுகிறான். அத்தனை பேரையும் படைத்து விடுகிறான். அப்படிப்பட்ட தகுதி அவனிடத்திலே உண்டு. அவன் யாரென்னால் செந்தாமரை கண்ணன், கோலம் தாமரை கண்ணன் எம்மான். அப்படிப்பட்ட என்னுடைய பெருமானை விட மிகவும் சோதி மிகுந்த ஒளி பொருந்திய மேலான பொருளை அறிபவர் யாவர்? யார் அவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியும்? ஒருத்தராலே அவனை முழுவதுமாக அறிவதென்பது ஆகாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, பகவானை தவிர வேறு சில ஈஸ்வரர்கள் உண்டு என்பதற்கு பிரமாணம் இல்லை, சான்றுகள் இல்லை என்று காட்டுகிறார். யாவையும் எவரும் தானாய் எவரும் யாவையும் எல்லா பொருளும் கவர்வின்னி தன்னுள் ஒடுங்க நின்ன பவர்கள் ஞான வெள்ளச் சுடரமூர்த்தி அவரெம்மாழியம் பள்ளியாரே. எவரும் சேத்தனர்கள் யாவரும் யாவையும் அச்சேதனங்கள் யாவையும் எல்லா பொருளும் ஆகிய எல்லா பொருள்களும் கவர்வின்றி நெருக்கமின்றியே தன்னுள் தனது திருவயிற்றினுள்ளே ஒடுங்க நின்ன அடங்கும்படி நின்னவனும் பவர்கள் பரப்பை கொண்ட ஞான வெள்ளம் ஞான மிகுதியை சுடர் தனக்கு காந்தியாக உடைய மூர்த்தி சுவாமியுமான அவர் அந்த சர்வேஸ்வரன் எமது அனுபவத்திற்குரிய ஆழி பள்ளியார் அழகிய பிரளயார்ணவ சயனராவர். எவரும் யாவையும் சேதனாச்சேதனாத்மகமான சகல பதார்த்தங்களையும் தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கையாலே அவனே ஈஸ்வரன் என்கிறார். அது சேத்தனங்கள் ஆகட்டும், அறிவற்ற பொருள்கள் ஆகட்டும், ஆன்மாக்கள், அறிவற்ற ஜடப்பொருள்கள் ஆகட்டும், இவை அனைத்தையும் இப்படி சகல பதார்த்தங்களையும் அறிவுள்ள பொருள் ஆன்மா, அறிவற்ற ஜடப்பொருள் அச்சேதனங்கள், இவை அனைத்தையும் இப்படி சகல பதார்த்தங்களையும் தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கையாலே அவனே ரட்சகனாகுதான். எவரும் உயர்த்திணையில சொல்லியிருக்கார் பாருங்க. அகரிணை உயர்த்திணைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கோ. இப்ப எவரும் என்று உயர்த்திணையாக சொல்லுகையாலே சேத்தன பொருள்கள் அடங்கலும் என்று பொருள். சேத்தன பொருள்கள் சேத்தனர்களாக இருப்பவர்கள் என்று பொருள். யாவையும்னு அகிரிணையா சொல்லியிருக்கார். அப்படி சொன்னதுனால என்னன்னா அச்சேதன பொருள்கள் அடங்கலும்னு அர்த்தம். எவரும் யாவையும் சேத்தனா சேதனாத்மகம் அப்படிங்கிறோம் இல்லையா. சேத்தனம் அச்சேதனம் இப்படி சகல பதார்த்தங்களையும் தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கையாலே அவனே ஈஸ்வரனாக இருக்கிறான். அதுக்கு மேலே எல்லா பொருளும்னு சொல்லியிருக்கிறது என்னன்னா, பிரளய காலத்தில் திருவயிற்றினுள் புகாது நின்ற பொருள் அணுவளவும் இல்லை. அங்கஞாலம் உண்டபோது வெள்ளி வெறுப்பு அகன்னதோன்னு கேட்பார் பிள்ளை பெருமாளை இயங்கார். அப்படி எல்லாம் அவனுடைய வயிற்றினுள்ளே கொடுத்து வெளியில எதுவும் இல்லை. அதனாலதான் எல்லா பொருளும்னு சொன்னார். கவரவின்றி பரஸ்பரம் இம்சை ஏற்படாதவாறு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. வயிற்றுக்குள்ள எல்லாம் இருந்தா வயிற்றுக்குள்ள எல்லாம் இருந்தான்னா இத்தனை பேர் இருந்தாலே அந்த இடம் ரொம்ப நெருக்கமா இருக்குமா சுவாமி, மூச்சு முட்டாதா, சிரமப்பட்டு இருக்க மாட்டாளான்னா ரொம்ப விசாலமான திருவயிறு அத்தனை பேருக்கும் இடம் கொடுத்ததுன்னு காட்டுறார். தன்னுள் ஒடுங்க நின்ன அப்படின்னு சொன்னால் பெருமானுடைய திருவயிற்றினுள்ளே அத்தனை பேரும் ஒடுங்கி இருந்தார்கள். இது ஒரு அர்த்தமாச்சா. இன்னொன்னு தன்னுள் ஒடுங்க நின்னா
அவருடைய சங்கல்பம் இங்கே பேசப்படுகிறது. தன் சங்கல்பத்திலேங்கிறது அர்த்தம். சகல சராச்சரங்களும் பகவானுடைய சங்கல்பத்திலே ஒடுங்கி நின்றன. அதுக்கு மேல சொல்றார், இத்தனை விசாலமான உலகங்களை எல்லாம் ரட்சிப்பதற்கு போதுமான பரப்பை உடைய அந்த ஞான பிரவாகம் இருக்கிறதே, அது பகவானிடத்திலே நிரம்பி இருக்கிறது. இப்படி ரட்சிக்க பெற்றது தன் பேரு என்று தோற்றும்படி இருக்கிற சுடரே வடிவெடுத்த திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையன் ஆனவன். அதுதான் பகவான் காட்டுகிறார். ஆழியம் பள்ளியார் அவன் திருப்பார்கடலிலே கிடந்த கிடையை சொல்லவுமா, பிரளயார்ணவத்திலே பிரளய ஜலத்திலே ஆபத்சகனாய் கண் வளர்ந்தபடியே சொல்லவுமா. அவர் திருப்பார்கடல்ல படுத்திருக்கிற நிலைமையையும் அனுசந்தியுங்கோள். பிரளய காலத்திலே அந்த பிரளய ஜலத்திலே பெருமான் கிடக்கிறானே, ஆபத் சகனாய் ஆபத்து காலத்திலே நமக்கு உற்றவனாய் பெருமான் கண் வளர்ந்தபடி அதை சொன்னதாகவும் கொள்ளலாம். பள்ளியாலிலை ஏழுலகம் கொள்ளும் வள்ளல் வல்வயித்து பெருமான் உள்ளுளார் அறிவார் அவன் தன் கள்ளமாய மனக்கருத்தே. பள்ளி ஆலிலை படுக்கை ஆலந்தளிராக ஏழுலகம் கொள்ளும், ஏழுலகங்களையும் கொள்ள கடவதான வள்ளல் பேரினமுடைய வல்வயிறு உறுதியான திருவயிற்றை உடையனான பெருமான் பெரியோனாகிய அவன் தன் கள்ளம், அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒருவராலும் அறியக்கூடாததான அறிய முடியாததான அர்த்தம் மாயம் ஆச்சரியமான மனம் கருத்து திருவுள்ள கருத்தை உள்ளுள் அறிவாரியார். மனத்தினாலே அறிய வல்லவர் யாவர்? சகல லோகங்களுக்கும் ஆபத்திலே இடம் கொடுக்கையாகிற சிறந்த வள்ளன்மை பெருமானிடத்திலே உண்டு. சகல லோகத்தையும் வைத்துக் கொண்டு ஒரு சிறிய ஆலந்தளிரிலே கண் வளர்ந்தருளும்படியான அகடித கடனா சாமர்த்தியம் அவனுக்கு உண்டு. என்ன கவனிச்சுக்கோங்க, ஆபத்துல சகல லோகங்களுக்கும் இடம் கொடுக்கணும்னா பெரிய வள்ளல் தன்மை அது பகவானிடத்துல இருக்க வேண்டும். அதுவும் இருக்கிறது. எல்லாவற்றையும் வயிற்றினுள்ளே வைத்துக் கொண்டு ஒரு சிறிய ஆலந்தளிரிலே கிடக்க வேண்டும்னு சொன்னால் அகடித கடனா சாமர்த்தியம்னு சொல்லுவார்கள். அதுவும் பெருமானிடத்திலே உண்டு. எப்படிப்பட்ட காரியங்களை பகவான் செய்திருக்கிறார்? இந்த திவ்ய சேஷ்டிதங்களை ஆராய வல்லவர் யார்? யாரால ஆராய்ச்சி பண்ண முடியும்? அதனாலே இந்த அகடித கடனா சமர்த்தன் யமன் அப்படின்னா பகவான் தான். அவனுக்குத்தான் சர்வேஸ்வரத்துவம் தகும் என்று பாடுகிறார். அடுத்து கருத்தில் தேமும் எல்லா பொருளும் வருத்தித்த மாயப்பிரானை அன்னி ஆரே திருத்தி திண்ணில மூவுலகம் தம்முள் இருத்தி காக்கும் இயல்பினரே. தன்னுடைய சங்கல்பத்தினாலே தேவர்களையும் மற்றெல்லா பொருள்களையும் உண்டாக்கின ஆச்சரியமான சக்தி முதலியவற்றை உடைய மூவுலகங்களையும் உறுதியான நிலைமையை உடையவனவாக அமைத்து தம் நினைவுக்குள்ளே வைத்து காப்பாற்றுவதையே இயற்கையாக உடையவர் எவர் என்று கேள்வி கேட்கிறார். சிருஷ்டி காரியத்தையும் சம்ரக்ஷண காரியத்தையும் சுவாதீனமாக உடையவன் ஆகையாலே, அது தன் பொறுப்பிலேயே கொண்டிருக்கிறவராக இருக்கிறபடியினாலே இவருக்குத்தான் ஈஸ்வரத்துவம்ங்கிறது பொருந்தும். தனது சங்கல்பத்திலே தேவஜாதி முதலான சகல பதார்த்தங்களையும் உண்டாக்கின ஆச்சரியபூதனான பகவானை தவிர மூன்று உலகங்களையும் நிலைபெறுத்தி திருத்தி தன் சங்கல்பத்திலே வைத்துக் கொண்டு காக்கும் ஸ்வபாவம் வேறு யாருக்காவது இருக்கிறதா? இல்லையே. அதனாலே சிருஷ்டிக்கு பிரமன் கடவன். நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கா, மத்தியே விரிஞ்ச கிரீஷம் பிரதமாவதாரகான்னு பட்டர் பாடுவர். என்ன சொல்லுவானா, பெருமாள் விஷ்ணுன்னு ஒரு அவதாரம் எடுத்தார். பிரமன் சிவன் அவர்களுக்கு இடையிலே போய் நின்றார். பிரம்மாவுக்கு படைப்பு தொழில கொடுத்தார். சம்ஹார காரியம் சம்ஹார மூர்த்தி சிவன் இடத்துல அதை ஒப்படைச்சுட்டார். ரட்சிக்கிற காரியத்தை இவர் எடுத்துட்டார். அப்ப ரட்சிக்கிற காரியம் மட்டும்தான் பகவானுடையதுன்னு பல பேர் எண்ணுவர்கள். அது ரொம்ப தவறு. சிருஷ்டிக்கு பிரமன் கடவன், ரக்ஷணத்திற்கு மாத்திரமே பகவான் கடவன் என்பதெல்லாம் கிடையாது. எல்லாமே பகவானுடைய அதீனத்திலே இருக்கிறதுங்கிறத காட்டுகிறார். காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான் சேர்க்க செய்து தன் உந்தியுள்ளே பாய்த்த திசமுகன் இந்திரன் வானவர் ஆக்கினான் தெய்வ உலகுகளே. பகவான் காக்கும் தொழிலே தன்னுடைய தொழிலாக கருதுமவன், தன்னுடைய பேராக கருதுமவன், ரட்சிப்பதையே தொழிலாக உடையவனான கண்ணபெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சம்ஹார சமயத்திலே எல்லாம் தன்னிடத்திலே சேரும்படி செய்து தன்னுடைய திருநாபிக்குள்ளே சிருஷ்டி காரியத்துக்கு யோக்கியனான நான்முகனையும் இந்திரனையும் மத்துமுள்ள தேவர்களையும் அவர்களுக்கு இருப்பிடமான திவ்ய லோகங்களையும் பகவானே உண்டாக்கினான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இம்மூன்றும் பகவானுடைய அதீனத்திலே இருக்கிறபடியினாலே அவனிட்ட வழக்காகையாலே அவனே ஈஸ்வரன் என்று சொல்லுகிறார். பகவான் தான் ஈஸ்வரன். பெருமான் என்ன செய்கிறார்னா அனிஷ்டங்களை எல்லாம் போக்குகிறார், இஷ்டங்களை தருகிறார்.
அந்த ரக்ஷணம் அதுவே பெருமானுடைய சுவாவமாக இருக்கிறது. அந்த ரக்ஷணத்தை செய்வதற்காகவே அவன் கண்ணபிரானாய் வந்து பிறந்தான் அப்படின்னு காட்டுகிறார். கடைசியிலே பாருங்கோ, பெருமான் சம்ஹாரம் அதையும் அவரே தான் பண்றார். அந்த சம்ஹாரம் செய்த பிற்பாடு மீண்டும் சிருஷ்டி அதையும் அவரே செய்கிறார். தன் நுந்தியுள்ளே அப்படின்னு இந்த இடத்துல பாடியிருக்காரு இல்லையோ, தன்னுடைய உந்தியுள்ளே, திருநாவிக்குள்ளே அப்படிங்கிறது அர்த்தம். தன்னுடைய திருநாவிக்குள்ளே சிருஷ்டி காரியத்துக்கு யோக்கியனான நான் முகன் இந்திரன் மற்றும் உண்டான தேவர்கள் அவர்களை படைப்பதென்ன, அவர்களுக்கு இருப்பிடமான திவ்யலோகங்களை உண்டாக்குவதென்ன, இதத்தனையும் பகவான் பண்ணுகிறான்னு காட்டுகிறார். அதுக்கு அடுத்த பாசுரம் ரொம்ப சுவையான பாசுரம். கல்வா எம்மையும் ஏழுலகம் நின்னுள்ளே தோத்திய இறைவவென்னு வெள்ளையரன் நான்முகன் இந்திரன் வானவர் புள்ளூர்திகள் பணிந்தேத்துவரே அப்படின்னு பாசுரம். வெள்ளையரன் வெளுத்த எருதை வாகனமாக உடைய சிவபிரான், நான்முகன்னா பிரம்மா, இந்திரன்னா இந்திரன் உங்களுக்கே தெரியும், வானவர் மத்துமுள்ள தேவர்களும் ஒன்று கூடி பகவான கல்வான்னு கூப்பிடுறாள். எங்களையும் ஏழுலகங்களையும் உன்னுடைய சங்கல்பத்தினுள்ளே தோன்றுவித்த சுவாமியே அப்படின்னு சொல்லி கருடவாகனனாகிய பகவானுடைய திருவடிகளை வணங்கி துதிப்பர் அப்படின்னு சொல்றார். எவர்களை நீங்கள் தெய்வமாக கருதுகின்றீர்களோ அவர்கள் எல்லாம் பகவானையே தெய்வமாக கருதி இருக்கிறார்கள். உலகத்தவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் யார் யாரையெல்லாம் தெய்வம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவள்லாம் எங்க பெருமானத்தான் தங்களுடைய தெய்வமாக கருதி இருக்கிறார்கள், அவனையே பணிந்து துதிக்கின்றார்கள். அதனால அவளும் பகவான் தான் மேலானவன் ஒத்துந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டோம். சில ஆச்சரியமான சரித்திரம் எல்லாம் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. தன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை மறைத்து கொண்டு எங்களுக்கு தெரியாதபடி வந்து நிற்கிற கல்வனே, தான் பெரியவன்கிறத மறைச்சுன்னு வந்து நிப்பாராம் பெருமாள். எங்களையும் எங்களுக்கு ஈடான இடமான லோகங்களையும் சங்கல்ப மாத்திரத்தாலே தோற்றுவித்த சுவாமியே, நினைச்ச நினைப்பினாலேயே எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்காரு இல்லையோ, இதெல்லாம் பண்ணி இருக்கிறதுனாலே கல்வான்னு சொல்ல தகுந்தவர், பிறர் அறியாதபடி காரியம் செய்பவன் கல்வன். அப்படின்னா பகவான் என்ன பண்றாருன்னா, இராமடம் ஊட்டுவாரை போலே உள்ளே பதிகிடந்து சத்தையே பிடித்து நோக்கி கொண்டு போருமவன் அவன், அதனாலே அவன் கல்வன் என்று சொல்லப்படுகிறான். பிள்ளப்பெருமாளையங்காருடைய ஆச்சரியமான பாசுரம் காஞ்சி மகாவித்வான் பிரதிபாதங்கரன் சுவாமி இவ்விடத்திலே காட்டி அருளுகிறார். பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை என்னதென்னு கொண்டேனை கல்வனென்னு கூறாதே, மண்டலத்தோர் புல்வாய் பிளந்த புயலே உனைக்கட்சி கல்வா என்று ஓதுவது என் கொண்டு. இங்க காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாளுடைய தேவஸ்தானம், அந்த தேவஸ்தானத்துக்குள்ள ஒரு திவ்யதேசம் உண்டு. ஒரு தூணிலே கல்வருங்கிற பெயரோட பகவான் சிவ சாதிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பிள்ளைப்பெருமாளையங்கார் சொல்றார், உனக்கு போய் கல்வன் அவனோ பேர் வச்சுட்டாரு, உன்னை போய் கல்வன்னு சொல்லலாமா, உலகமே உன்னோடது. நாம எத்தனை வேடிக்கையானவா பாருங்க. கண்ணன் வெண்ணை திருடன் சொல்றோமா சொல்லலையே, சொல்றோம். வெண்ணெய் என்ன நம்மள்தான், இந்த வெண்ணையும் அவரோடது தானே, வெண்ணைக்குள்ள இருக்கிறவர் அவர் தான், வெண்ணையை படைச்சவர் அவர் தான். அவர் வஸ்து அவர் எடுத்து சாப்பிட்டதுக்கே அவருக்கு திருடன்னு பேர் வச்சிருக்கோம்னா நாம எப்பேற்பட்ட திருடாள், கவனத்துல வச்சுக்கோங்க. இதை அவருக்கு திருடன்னு பேரை வச்சுட்டோம். பிள்ளைப்பெருமாளையங்கார் அதான் கேட்கிறார், இந்த ஆன்ம வஸ்து உன்னோட சொத்து, உன் சொத்தை நான் என் சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கேன், என்ன ஒருத்தனும் கல்வான்னு கூப்பிட்டது கிடையாது, உனக்கு போய் ஒருத்தன் கல்வான்னு பேர் வச்சுட்டானேன்னா பகவான் சொன்னார், உங்க மனச நான் அபகரித்தேனா இல்லையா அப்படின்னா, மனசு உன்னோடதுதான் நீ எடுத்துட்ட, இருந்தாலும் நான் தரமாட்டேன்னு இத்தனை நாளா அடம் பிடிச்சு பிடிச்சுட்டு இருந்த மனச நீ என்னை ஏமாத்தி பிடிக்கிட்டா போல பிடிக்கிட்டு விட்ட பாரு, வாஸ்தவம் தான். பெருமாள் சொன்னார், அதனாலதான் கல்வன். பெருமானுக்கே ஹரிங்கிற திருநாமம் ஏன் ஏற்பட்டிருக்குன்னா, பக்தர்களுடைய இதயங்களை கவருமவன் ஹரிஹி, பக்தர்களுடைய பாபங்களை அபகரிப்பவன் ஹரிஹி இப்படின்லாம் அர்த்தம் சொல்றோம் இல்லையா. இப்ப கல்வான தேவதைகள்லாம் கூப்பிடுவான். ஏன்னா பரமசிவன் முக்கியமா கூப்பிடுவான். ஏன்னா பரமசிவன் பகவான் கிட்ட ஒரு வரம் வாங்கி இருந்தார் தெரியுமோ, என்ன வரம்னா, நீ என்கிட்ட வரம் வாங்கிக்கணும், அதுதான் நான் உங்ககிட்ட வாங்குற வரம், என்கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கிக்கோயே, இதைத்தான் நான் வரமா கேட்கிறேன்னு. சமயம் வரட்டும் பாத்துக்கலான்னு. கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் ஆச்சு, புத்திரப்பேரு வேணும்னு ருக்மிணி ஆசைப்பட்டாள். சரிவா பரமசிவனார கேட்போம்னுட்டு பகவான் போய் ஸ்தோத்திரம் பண்ணார். வரும்போது கட்டமுட்டான்னு ஸ்தோத்திரம் பண்ணாராம். அவர் ஸ்தோத்திரம் பண்றதை பார்த்துட்டு ஒரு பிராமணன் சொன்னாராம், இவர் ஏன் இப்படி ஸ்தோத்திரம் பண்றாருன்னா, இவரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணித்தான் இது வரைக்கும் பழக்கம், முன்ன பின்ன இவர் ஸ்தோத்திரம் பண்ணதே இல்லை, அதனாலதான் இவர் இந்த மாதிரி ஏதோ கடாமுடாம்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னாருன்னு வேடிக்கையா சொல்லுவார். அதனால பகவான் போய் வரம் கேட்டார் பாருங்க. சிவன் திரிசூலத்தை எல்லாம் எரிஞ்சிட்டு ஓடி வந்துட்டோம், ஒன்ன நான் எப்பவும் நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியன்னா, நீ ஒரு வரம் வாங்கியிருந்திய ஞாபகம் இருக்கா, உங்ககிட்ட நான் வரம் வாங்கிக்கணும்னு ஒரு வரம் வாங்கியிருந்தியே, அதுக்காக வந்திருக்கேன். அப்ப கல்வான்னு கூப்பிட்டார் பரமசிவனார். அப்ப பார்த்துட்டு பகவானை பார்த்துட்டு, கல்வா என்ன மாயம் பண்ற நீ அப்படின்னு கேட்டிருக்காரு பாருங்க. அந்த சரித்திரமும் இங்கே நினைக்க தகுந்தது. அதனாலதான் இங்க ஈட்டு ஸ்ரீ சூக்திகள் பாருங்க, தன் சுவாதந்திரியத்தை மறைத்து
பரதந்திரனாய் நிற்கையிலே களவாகிறது. நமக்கும் பகவானுக்கு என்ன வேறுபாடு பாருங்க. பெருமான் சுதந்திரன், ஆனா அவர் பரதந்திரனாட்டம் வந்து நிற்பார். நாமெல்லாம் பரதந்திரர்கள், ஆனா சுதந்திரங்கிற அகங்காரத்தோட இருக்கிறோம். அதனாலே கைலாச யாத்திரையிலே அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, நமோ கண்டாய கருணாய நமகா கடகடாயச்ச என்று ஸ்தோத்திரம் பண்ணினபடியை கேட்ட ஒரு பிராமணன். இதுக்கு முன்பு ஒருவரை ஸ்தோத்திரம் பண்ணி அறியாத வாயாகையாலே மீன் துடிக்கிறபடி பாரார். மீன் துடிக்கிறா போல அந்த உதடெல்லாம் துடிக்கிறது. ஆனா நான்முகனை பத்தி ஆழ்வார் என்ன பாடு, நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையாலேத்த பிரம்மா சிவன் எல்லாம் நாத்தழும்ப ஸ்தோத்திரம் பண்றான்னா அவர்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி நாத்தழும்பு பட்டு கிடக்கிறது. இவர் ஸ்தோத்திரத்தை கேட்டு கேட்டுதான் பழக்கமே தவிர இவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கம் இல்லை, இப்பதான் பண்றார். அதனால அது பார்த்தா எப்படி இருக்குன்னா, மீன் துடிக்கிறபடி இருக்கிறபடி பாராய்னு சொல்லும்படியா இருக்கு. அதனால இவன் தாழ நின்ன நிலைமையும் ஸ்தோத்திரம் பண்ணினபடியும் களவுங்கிறத நிரூபிக்கிறபடியாய் எம்மையும் ஏழுலகும் நின்னுள்ளே தோத்திய இறைவர் பிரம்மா சிவன் எல்லாம் சொல்றான். எங்களை படைச்சதே நீதான், நீ எங்க கிட்ட வந்து கை கூப்பிட்டு நிக்கிறது ரொம்ப நன்னா இருக்கு கல்வான்னு சொல்றாளாம். கடைசி பாசுரம், ஏத்த வேளுலகம் கொண்ட கோலக்கூத்தனை குருகூர் சடகோபன் சொல் வாய்த்த ஆயிரத்துள்ளிவ பத்துடர் ஏத்த வல்லாருக்கு இல்லையோர் ஊனமே அப்படிங்கிறார். ஏத்த ஏழுலகம், அனைவரும் துதிக்க ஏழுலகம் கொண்ட, எல்லா உலகங்களையும் அளந்து கொண்ட கோலக்கூத்தனை, அழகிய கூத்தனான எம்பெருமானை குறித்து ஆழ்வார் அருளி செய்த, இந்த உலகத்துக்கே பெரிய பாக்கியமாய் நிதி கிடைத்தாற் போலே கிடைத்திருக்கிற 1010 பாசுரங்களையும் அர்த்தத்தோடு கற்று ஸ்துதி ரூபமாக சொல்ல வல்லவர்களுக்கு ஒரு குறையும் இல்லையாகும். இந்த திருவாய்மொழியை கருத்துடனே கற்க வேண்டும். எம்பெருமான் ஈஸ்வரன் அல்லன் என்று புத்தி பண்ணுதல், இதர தேவதைகள் ஈஸ்வரர்கள் என்று புத்தி பண்ணுதல், இந்த அவத்தியம் எல்லாம் ஏற்படவே கூடாது, இந்த தோஷம் இந்த குறையெல்லாம் ஏற்படவே கூடாது அப்படின்னு பயன் வைக்கிறார். உங்களுக்கு பகவான் தான் மேலானவன்கிறது தெரியட்டும், பகவானை ஒழிந்த மற்றவர்கள் பெருமானுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிறது தெரியட்டும் அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய பரத்வத்தை நிரூபிக்க கீழே பாசுரம் தோறும் பிரதிபாதிக்கப்பட்ட விஷயங்கள் பல விஷயங்களை சொன்னார் இல்லையோ, அதுல திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட விஷயம் இந்த உலகம் அளந்த சரித்திரம் இருக்கே, அது ஒன்னே போதும் அவன் உயர்ந்தவன் என்பதை சொல்லுவதற்குன்னு சொல்லிட்டு அதை இந்த இடத்துல கடைசி பாசுரத்திலே அந்த சரித்திரத்தை அனுசந்தித்து சந்துஷ்டராகிறார் ஆழ்வார். வாய்த்தவாயிரம், பராத்பரனான பகவான் நமக்கு வாய்த்தது அது அதிசயம் கிடையாது. அவனது பெருமைகளை வாயார பேச நமக்கு திருவாய்மொழி கிடைச்சிருக்கு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அதுவே அதிசயம்னு ஆழ்வாருக்கே அத்தனை ஆச்சரியமாக இருக்கிறது. அதனாலதான் வாய்த்தவாயிரம்னு பாடியிருக்கார். அந்த வாய்த்தவாயிரத்துக்குள்ளே எம்பெருமானுடைய அவதாரத்தில் பரத்வத்தை மேன்மையை பேசுகிற இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை யதாமதி யதாவகாசம் யதாசக்தி இந்த கோஷ்டியிலே அடியன் விண்ணப்பித்துக் கொண்டே ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி, அந்த ஜீயர் சுவாமியினுடைய பரம கருணையின் காரணமாக கிருபையின் காரணமாக எம்போபி சாரிட்டிஸ் அந்த நிர்வாகிகள், அந்த ட்ரஸ்டை சேர்ந்த நிர்வாகிகள் அவர்களுடைய பெரும் முயற்சியினோடும் கூட சுவாமியினுடைய கருணை என்ன, எம்போபி சாரிட்டிஸ் அங்கத்தினர்களுடைய பெரும் முயற்சி என்ன, அதனாலதான் இந்த திவ்ய பிரபந்த தாராங்கிற இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக பகவத் அனுபவத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சி இது. மேல மேல பல அர்த்த விசேஷங்களை பலரும் தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி துணை புரிகிறது, வழி செய்கிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அனைவரும் பல்லாண்டு பாட கடமைப்பட்டிருக்கிறோம். பேசியவற்றிலே குத்தம் குறைகள் இருப்பின் பெரியோர் பொறுத்தருள கேட்டுக்கொண்டு இந்த நல்வாய்ப்பை நல்கிய ஸ்ரீ ஜீயர் சுவாமியினுடைய திருவடி இணைத்தாமரைகளுக்கும் எம்போபி சாரிட்டிஸ் நிர்வாகிகளுக்கும் அடியனுடைய பிரணாமபூர்வகமான கிருதஜதானுசந்தானங்களை சொல்லிக் கொண்டு அமைகிறேன். அடியேன் ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமித்ராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும்,
எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.